வணக்கங்க. ஹாய், உட்காரு. என்ன முழிக்கிற? உங்ககிட்ட ஏதோ ஒரு சீடி இருக்குதா? எங்க முதலாளி அது சீக்கிரம் வாங்கிட்டு வர சொன்னாரு. கொடுங்க, நான் போகணும். இப்போ அது ரொம்ப முக்கியம். என்னடா ஒரு சின்ன பொண்ணு நமக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காளே, ஒரு மரியாதைக்கு என்ன சாப்பிடுறேன்னு கேட்க தோணுதா? சரி, என்ன சாப்பிடுங்க? இட்லி, வடை, பொங்கல், தோசை, மசால் தோசை, கல் தோசை. இரியா, என்னையா சர்வர் மாதிரி கேக்குற? ஆசையா, அன்பா, ஒரு லவ் ஃபீலோட கேளியா? இட்லி, வடை, பொங்கல், கல். நிறுத்து. இதான் லவ் ஃபீலா? ஐயோ, 2 காஃபி சொல்லியா? 2 காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்ன பாருடானா எங்கேயோ பாக்குறானே. ஐயா, காஃபி வந்துருச்சு. குடி. சரிங்க. மேடம் பில். பில்லை என் வீட்டுக்காரர்கிட்ட கொடு. இந்தாங்க சார். ஹேய், அவங்க வீட்டுக்காரன் சொன்னது அவங்க ஹவுஸ் ஓனரடா. ஐயோ, சுத்தம். வாங்கிட்டேன். இவன் வேணும்னே இப்படி பேசுறானா இல்ல வெகுளித்தனமா பேசுறானான்னு தெரியலையே. நான் வேணும்னு பேசலங்க. இதெல்லாம் ஷார்ப்பா புரிஞ்சுக்கோ. எதை புரிஞ்சுக்கணுமோ அத புரிஞ்சுக்காத. பிடிக்க முயற்சி பண்ணிக்க, இந்த பொண்ணோட சங்க எடுத்துருவேன். போலீஸ் கிட்ட வச்சுக்காத. ஏய், மூடிக்கிட்டு சொன்னதை செய்டா. ஐயா, என் குழந்தை எப்படியாவது தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்கய்யா. என் குழந்தை ஏதாவது பண்ணிட போறாங்கய்யா. கெஞ்சி கேக்குறேயா, காப்பாத்துங்கய்யா. போறாங்க. ஏய், எங்ககிட்ட ஆட்டக்காரியா? ஏய், வாடா, போலீஸ் அடிக்கிறே. என்ன பண்ண? வாடா டேய். அப்பா, இது நீங்க. நீதான் எனக்கு மகனா பிறந்திருக்கு. சார், தேங்க்யூ சார். சத்தியமா சொல்றேங்க, ராஜா தம்பி மட்டும் இல்லைன்னா என் குழந்தைய உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுங்க. அவர் என்னைக்கும் ஆயுசோட நல்லா இருக்கணுங்க. வணக்கம் தம்பி. எது நடந்தாலும் நமக்கென்னு போற இந்த காலத்துல துணிச்சலோட தப்ப தடுத்து நிறுத்தி இந்த ஊருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டப்பா. நீ நல்லா இருக்கணும். என்னங்க? என்னங்கவா? ஊரே உங்களை பத்தி பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாதாரண கிங்கா இருந்த அந்த ராஜாவே ஆக்சன் கிங்கா மாத்துறதே இந்த அம்பி ஐயர் தான். அவனுக்கு முறுக்கு சுட மட்டும் தான் கத்து கொடுக்கல, கம்பு சுத்துறதுக்கும் கத்து கொடுத்தேன். இப்ப அவன் என்ன பெருசா பண்ணி கிழிச்சுட்டேன். அந்த கைதியோட கைய ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு முறுக்குனேன் அப்படியே ஏர்ல சொமர்சால்ட் அடிச்சு அவன் முதுகுல நச்சுன்னு உட்கார்ந்தேன். கிளம்பிடுத்தா உங்களுக்கு டவுட்? அதுக்குள்ள லுக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களே, இது குடுமி இல்ல, டைம் பாம்புடைய திரி. வெறும் குழந்தைகளோட உட்கார்ந்து ஜெட்டிக்ஸ் பாக்குற ஐயர் நான் இல்ல, ஆர்டிஎக்ஸ் பாம்போட விளையாண்ட கை இது. இவ்வளவு ஏன், இன்ஃபேக்ட்
நம்முடைய நாட்டோட ராணுவ தளவாடங்களே என்னுடைய அப்ரோச்ல தான் இருந்துட்டே இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல நான் இப்ப டெரர் தெரியுமோ என்னுடைய அப்ரோச். போலாமா மாமா? எங்க போலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு மாமா ஸ்டேஷனுக்கெல்லாம்? ஏதோ ராணுவ தளவாடங்கள் அப்ரோச்னு சொன்னீங்க. அப்ரோச்சா? காக்ரோச்ச பார்த்தாலே நான் பயந்து பல மைல் ஓடுவேன் மாமா. அப்ப ஏன் அப்படி சொன்ன? சும்மா இந்த ஃபிகர்களை பிக்கப் பண்றதுக்காக பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ராஜாவுக்கு எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் மெஸ்ஸு கிளம்புறேன். 4 மணிக்கு போடணும். ஆமா. இல்ல மிளகா பஜ்ஜி போடணும். என்ன விட்டுருக்கோ? மிஸ்டர் ராஜா அந்த குழந்தையோட உயிரை மட்டும் காப்பாத்தல, எங்க டிபார்ட்மெண்ட் மானத்தையே காப்பாத்திருக்காரு. அவருக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒரு வாரமா பாக்குறேன் இந்த பஜ்ஜியை யாருமே டச் பண்ண மாட்டேன்றாளே. வாங்கோ வாங்கோ ஜெகதீஷ் அண்ணா. போட பாத்தேடா? பார்த்தோம். பாத்துட்டேடா? நீங்க எல்லாம் இப்படி ஃபேமிலியோட என் மெஸ்ஸுக்கு வர்றது என்னோட பாக்கியம். அது ஏன் பாக்கியா? உன் பாக்கியன்ற? ஓ மாமி பேரும் பாக்கியமா? சாரி தெரியாம பட்டு கொடுத்து தள்ளிட்டு போகோ. கூட்டிட்டு போகோ. மசால் தோசையை 10 சாப்பிடுறாங்களே. ஜெகதீஷ் அண்ணா இப்ப 1100 ஆச்சு. பழைய பாக்கி 600 கொடுத்துட்டு போங்க. 1700 அம்புட்டி அக்கவுண்ட்ல வச்சுங்க. அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். ஜெகதீஷ் கண்ணா போட படிச்சுட்டாரே உள்ள போனேன். பார்த்தேன். கடன் நட்பை முறிக்கும் அதானே? ஆமா. நம்ம நட்பு முறியாம ஒடியாம ஸ்டெடியா டிராவல் ஆகணும்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. ஆமாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. நான் பே பண்ணிட்டு போனேன். ஜெகதீஷ் கண்ணா யோ அம்பியாயர், நீ ஓனர், எது வேணாலும் கேட்கலாம். இவன் வேலைக்காரன். இவன் எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம்? கைய மடக்கு. யார் அவன்? ஜெகதீஷ் 25 வருஷமா என்னோட ஃப்ரெண்ட். நீ நேத்து வந்த சர்வெண்ட். நீ எப்படி பேசலாம்? எதா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு எடுத்துக்குவோம். வாயப்புத்து கைய கட்டு. அப்பா அம்மா கட்ட விரலையோ போட்டுட்டாடே. தள்ளி நிற்பா போப்பா. ஜெகதீஷ் அண்ணா பே பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா துண்டு போர்ட்ல 2 வார்த்தையை போட்டுட்டு நம்ம நட்புக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிட்டாலே நீ. போட எழுந்தே நீதானே அண்ணா. ஏன்னா விரிசல் விழ போகுது? அமௌண்ட்டை கொடுத்துட்டா விரிசல் விழாதுண்ணா. வேண்டாயா? ஏன்? பிடியா? எப்ப நீ கடன் வச்சா நட்பு முறியும் எழுத்து மூலம் அறிக்கைட்டியோ அறிக்கை விட்டா அப்பவே ஒரு புற நெஞ்சு வெடிச்சிட்டியா? வேண்டாயா நட்பு? வாங்கயா போலாம். அப்பா ராஜா முதலாளி இப்பவாவது இங்க வர்றியாப்பா? கூப்பிட்டீங்களா முதலாளி? கூப்பாடே போட்டேன்ப்பா. டோர்மேட்டை மிதிக்கிற மாதிரி இத்தனை பேர் மிதிச்சுட்டு போறாளே. ஆக்ஷன் கிங் நீ ரியாக்ஷனே கொடுக்காம நிக்கிறியப்பா. ஒன்னும் பேச வேண்டாம்னு நீங்க தான் உத்தரவு போட்டீங்களே முதலாளி. நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸா? ரொம்ப புகழாதீங்க முதலாளி. இருக்கட்டும். டாக்டர்கிட்டயாவது கூட்டு போறியாப்பா? கூட்டு போறேன். வாணியம்பாடியில அக்பர் ஒரு டாக்டர் இருக்கிறாராமே. டவுசர் இல்ல முதலாளி, கௌசர். ஏதோ